வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கோபண்ணா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதில் முதல் செய்தியாக, வடகிழக்கு மாநிலத்தவர்களை இழிவுபடுத்தினால் 5 ஆண்டு சிறை அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. அதுக்கான பரிசீலனையில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடகிழக்கு மாநிலத்தவர்கள் மீது இத்தகைய அக்கறை திடீரென ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கடந்த ஆண்டு டெல்லியில் அந்த வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதில் அவர்களுடைய கோரிக்கையை பரிவுடன் கவனிப்பதற்காக, பிரச்சனையை ஆய்வு செய்வதற்காக அன்றைக்கு பெஸ் பருவா குழு என்கிற ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பரிந்துரை அடிப்படையில் தான் இன்றைக்கி அந்த வடகிழக்கு மாநிலத்தவர்களை இழிவுபடுத்தினால் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று அந்த குழு பரிந்துரை செய்திருக்கிறது. இது கடந்த மத்திய காங்கிரஸ் ஆட்சியிலே இந்த குழு அமைக்கப்பட்டது. இப்போ அது பரிந்துரையை நிறைவேற்றுவதாக ராஜ்நாத் சிங் சொல்வதை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி அவர் மாநிலத்தவர்களுடைய உடல் அமைப்பு, இனம், அந்த ரீதியாக உடல் அமைப்பு போன்ற பல காரணங்களால் இழிவுபடுத்துவது, ஒருத்தருடைய பிறப்பின் மூலமாக இழிவுபடுத்துவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அறிவிப்பு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருக்கட்டும், இப்போதைய பாரதிய ஜனதா ஆட்சி காலமாக இருக்கட்டும், இராணுவத்துக்கு சிறப்பு அதிகாரம் கொடுத்து இரோம் ஷர்மிளா போன்ற போராட்ட களத்தில் இருக்கவர்களுக்கு போதிய அவகாசம் கழிக்காமல் அவர்கள் ஏற்படுத்திய அவமானத்தை விட இந்த அவமானம் பெரிதல்ல அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? இந்த வாதம் முழுக்க தவறான வாதம். அதாவது அஸ்ஸாமிலையும் வடகிழக்கு மாகாணங்களிலும் நடைபெறுகின்ற எல்லை ஊடுருவல் காரணமாக மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கின்ற விஷயங்கள் அது அந்த ஊரினுடைய, அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை. அந்த ஊடுருவல்கள் முழுவதும் நாட்டினுடைய பிரச்சனை. ஆனால் அவர்கள் வெளி மாநிலங்களிலே தன்னுடைய சொந்த நாடாக கருதி வேலைவாய்ப்பு அங்கு இல்லாத காரணத்தினாலே இங்கே வேலைவாய்ப்பை தேடி வருகின்ற சூழ்நிலையிலே அவர்கள் சரியாக நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படாத ஒரு சூழ்நிலை டெல்லியிலும் பெங்களூரிலும் மற்ற சில மாநிலங்களிலும் கடந்த காலங்களிலே, நான் கடந்த ஆட்சி காலங்கள்லாம் அரசியலாக்க விரும்பலை, இது மனிதர்களுக்கு உள்ள மாறுபாடு, சில சமூக விரோதிகளுடைய செயல்பாடு, இதனுடைய காரணமாக ஏற்பட்ட அவமானங்கள் துடைத்தெறியப்பட வேண்டும். அதற்கு காங்கிரஸ் ஒரு கமிட்டி போட்டது. அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகளை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது. எனவே இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அல்லது ரேஷியல் இன்சல்ட் இது என்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது, கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. இரண்டாவதாக, இந்த சட்டமானது உடனடியாக ஒரு அச்சத்தை, ஒரு பயமுறுத்துதலை, ஒரு கமாண்ட் ஓவர் தி கவர்மெண்ட்டை, ஒரு இவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு தருகின்ற ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை கொடுக்கலாம். ஆனால் இது நிரந்தர தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கல. காரணம், அந்தந்த பகுதி மக்கள் மற்ற மாநில மக்களை மதிக்கின்ற ஒரு மனப்பாங்கு மாற வேண்டும், வர வேண்டும். அது வருகின்ற வரை இந்த சட்டம் தற்காலிகமாக இருக்கலாம், இது நிரந்தர தீர்வாக இருக்காது. ஆனால் இப்போது வரவேற்கத்தக்க இல்லை, அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு திரு எஸ்.ஆர். சேகர் சொல்கிறதை ஏற்றுக்கலாம். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் எந்த வடிவத்தில் வந்தாலும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி அடிப்படையில் அவர்களை மைக்ரெண்டாக ஊராக பிழைப்பு தேட அலைய வேண்டியவர்களாக மாற்றியதில் இந்த 2 அரசாங்கங்களுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு அவங்க பதில் என்ன? இல்லை, அந்த மாதிரி அவர்கள் அந்த சொந்த மாநிலத்திலேயே அவர்கள் பிழைப்புக்கு வழி ஏற்படுத்த வேண்டும். அங்கே வாய்ப்பு இல்லாமல் வெளி மாநிலத்திற்கு போகிறப்போ அவர்களுக்கு பல அசௌகரியங்கள் இருக்குது. அந்த பகுதியிலே தங்குவது, அவங்க என்ன ஆகிப்போது, அவங்களுக்கு அங்கே குடியிருக்க வீடு இல்லாத நிலை போன்ற பல பிரச்சனைகள் காரணமாக அது ஒரு சமூக பிரச்சனையாக மாறுகிறது. சமூக விரோத சக்திகளுடைய பிடியில் இவர்கள் சிக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டு தான் பல வன்முறை சம்பவங்கள் நடக்குது. இது ஒரு சமூக பிரச்சனையாக பார்த்து அந்த பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு உரிய ஒரு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்கும். வடகிழக்கு மாநிலத்தவர்களை பொறுத்தவரை ஒரு ஸ்பெசிஃபிக்கான குணநலன் இருக்குது. அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய சீதோஷ நிலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அங்கேயே வாழ பழக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை உருவாக்கி தராமல் அவர்கள் அடுத்தடுத்த கட்ட மாநிலங்களுக்கு ஓடுவதற்கான அப்படி ஒரு நிலையை உருவாக்கிவிட்டு வெறுமனே அவர்களை அவமானப்படுத்தால் 5 ஆண்டு சிறை அப்படின்னு இது போன்ற விஷயங்களை கண்துடைப்பாக ஏன் பார்க்கக்கூடாது? இது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. அதாவது முதல் பட்ஜெட்டிலே 5000 கோடி வடகிழக்கு மாநிலங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி முதல் பட்ஜெட்டிலேயே தெரிவித்திருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை அங்கே கொண்டு வர இருக்கிறோம். அந்த திட்டங்கள் வரிசையாக இப்போது சொல்வதற்கு இந்த டிஸ்கஷன் சரியான அதுக்கான நேரம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் ஊடகங்களிலும் மற்ற விஷயங்களிலும் அந்த மாநிலங்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செயல்படுகிறது. இப்போது கூட அங்கே ரயில்வே வருவதற்கு அந்த மாநிலங்களுக்கு வேறு பல்வேறு விஷயங்கள் அது பட்டியல் போடுவதற்கு எனக்கு இப்போது நேரமில்லை என்கிற காரணத்தினால
இந்த அரசு அவர்களுக்கு நலத்திட்டங்களை செய்வதற்காக செயல்பாட்டை தொடங்கிவிட்டது. ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு அண்ணன் கோபண்ணாவால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 67 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து அவர்கள் மாநிலங்களை விட்டு மைக்ரண்ட் ஆக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்காத காரணத்தினால் அவர்கள் வெளியே வந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற டிஸ்பியூட், போடோ போன்ற தீவிரவாத விஷயங்கள் ஒன்று, ரெண்டாவது வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் வெளியேறுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. இதை மாற்றுவதற்காக இப்போ பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை செய்ய துவங்கிவிட்டது. எனவே இனி மைக்ரேஷன் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப தவறான வாதம். அதாவது நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாங்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்றதெல்லாம் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வேலை. நாங்கள் அந்த வடகிழக்கு மாகாண மக்களை எங்கள் தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி நேசித்ததை போல எந்த தலைவரும் நேசித்தது நிறைய அந்த மாநில மக்களுக்கு பல உரிமைகளை நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கை முறையில் அவர்கள் சில அங்கே வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய முடியாத நிலையில் இந்த புலம்பெயர்வது அந்த ஒரு மாநிலம் இல்லை. இப்ப பீகார்ல இருந்து வராங்க, ஆந்திராவில இருந்து வராங்க, ஒரிசாவில இருந்து வராங்க, பல இருக்கு. முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற பாராளுமன்ற கூட்டுக்கூட்டம் அதற்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதா செய்தி வந்திருக்கு. அதனொட்டி ஒரு செய்தி இன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையிலையும் வந்திருக்கு. பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு விவாதங்களால் நிறைவேற்றப்பட முடியாத இது போன்ற மசோதாக்களை கூட்டத்தை கூட்டி நிறைவேற்றுவது அப்படிங்கிற இந்த யுக்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, 282 நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் மக்களவையில் இவங்க பெற்றிருக்கிறார்கள். அதே போல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 333 இருக்குது இன்றைக்கி என்டிஏக்கு. இவ்வளோ மிருகபல மெஜாரிட்டியை வைத்துக்கொண்டு ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அவசர சட்டத்தின் மூலம், அதான் ஆர்டினன்ஸ் ராஜ் என்று சொல்லப்படுகிற அந்த வகையில் இந்த ஆட்சியை நடத்துவது, இவர்களுக்கு ஜனநாயகத்தையும் இவங்க மதிக்கலை, சட்டத்தையும் மதிக்கிறாங்கன்னா தெரியல. எப்படி இருந்தாலும் 6 மாதம் கழித்து மறுபடியும் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும். வராமல்லாம் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அது அவர்கள் நன்றாகவே தெரியும். இந்த காப்பீட்டு மசோதா பொறுத்த வரைக்கும் 2008 காங்கிரஸ் மத்திய அரசு கொண்டு வந்தது. 2014 வரை அதை நிறைவேற்றாமல் தடுத்தவர்கள் பாஜகவினர். அதில் ஸ்டாண்டிங் கமிட்டி ஒன்று நாங்கள் போட்டப்போ அங்கே யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் அதனுடைய ஸ்டாண்டிங் நிலைக்குழுவினுடைய தலைவராக இருந்து முட்டுக்கட்டை போட்டு நிறைவேற்றாமல் தடுத்தார். இன்றைக்கி இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாதனால என்ன இந்த காப்பீடு மசோதாவை அவசர சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றி என்ன அந்நிய முதலீடு உடனடியாக வந்துவிட போகிறது? இந்த கருப்பு பணம் கொண்டு வரும்னு சொன்ன மாதிரி அந்நிய முதலீடும் அப்படி தான் ஆக போகுது. ஆக இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயங்கள். கோல் அலோகேஷன்லாம் விவாதிக்கணும். கூட்டத்தில் அவசர சட்டத்தை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது பாரதிய ஜனதா அரசுக்கு இருக்கக்கூடிய கூடுதல் ஆப்ஷனா இல்லை கடைசி கட்ட வாய்ப்பா? இல்லை, இப்போ முதல்ல கோபண்ணா ஒன்று சொன்னார். இது இன்சூரன்ஸ் இதை இவர்கள் ஏன் விவாதித்து செய்யவில்லைன்னு. இன்சூரன்ஸுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு இல்லை, ஆனாலும் அதை வைப்பதற்கு தயாரில்லை. இப்போ போன பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி ரிப்போர்ட்டில் 104% அது வெற்றிகரமாக நடந்திருக்குன்னு சொல்லுது, ஈவன் ராஜ்யசபாவே. இப்போ இந்த தடவை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வி எழுப்புறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறோம். அது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எக்கனாமிக் லிபரலைசேஷன் சம்மந்தப்பட்ட பல்வேறு மசோதாக்களில் 2 கட்சிகளுக்கு இடையே மாறுபாடு கிடையாது. பல்வேறு காரணங்களால் விவாதங்கள் தள்ளி போகுது. என்னுடைய நேரடியான கேள்வி, அவசர சட்டம் கொண்டு நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பா, இல்லை அதை கடைசி வாய்ப்பாக கருதி பயன்படுத்துறீங்க? இல்லை, கான்ஸ்டியூஷனலாக அரசியல் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை ஆப்ஷனையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே முழுவதுமாக விவாதம் வைத்து அதற்காக 23 நாட்கள் என்று தீர்மானிக்கப்பட்டு அஜெண்டா போட்டு காங்கிரஸ் கமிட்டியை கூட்டு உட்காந்து பேசி ஒத்துக்கொண்ட பிறகு அன்னைக்கு வரக்கூடிய லோக்கல் ஒரு பிரச்சனை எடுத்து அதை நாடு முழுவதும் அமளி செய்து அதற்கு அரசு பதில் செய்து சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லி அதற்கு பிறகும் பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் செய்து, ஆக ஒரு பெட்டி இஷ்யூஸில் பாராளுமன்றத்தை தடை செய்துவிட்டு கான்ஸ்டியூஷனலாக இருக்கக்கூடிய வழிமுறையை தடுத்து நிறுத்தி, பாராளுமன்றத்தில் வைக்கப்பட வேண்டிய விவாதத்தை தடுத்து நிறுத்தி இப்போ இந்த வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது கடைசி ஆப்ஷன் இல்லை. ஏனென்றால் ஒரு விஷயம் காங்கிரஸ்காரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 545 பாராளுமன்றம், இது லோக்சபா, இது 245. இவர்கள் தான் மிருகபலத்தோடு ராஜ்யசபாவில் இருந்து கொண்டு தடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே இது இப்போ வந்து இது நிலக்கரி இஷ்யூ இருக்குது, வந்து பவர் ப்ராஜெக்ட்டுக்கு கோல் தேவைப்படுது. இன்றைக்கி பவர் கிரைசிஸ் இருக்குது, பவர் டிமாண்ட் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இதை வந்து போட்டு பார்க்கணுமா? நாட்டை வந்து இருளில் முழுக வைக்கணுமா? ஏற்கனவே உங்கள் ஆட்சியினுடைய பாலிசி மேட்டரில் இருக்க ப்ராப்ளம் காரணமாக நாடு இருளிலே மூழ்கி இருந்தது. இன்சூரன்ஸ் உட்பட நிலக்கரி உட்பட பல்வேறு விஷயங்களை காங்கிரஸ் கட்சிக்கு பாரதிய ஜனதா எடுத்துக்கூடிய நிலைப்பாட்டில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பெரிய அளவுக்கு மாற்றுக்கிறது இல்லாத போது அதை நிறைவேற்றுவதற்கு முட்டுக்கட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. முட்டுக்கட்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நில கையகப்படுத்தல் சட்டம் என்பது ஏற்கனவே விவசாயிகள் உரிமைகளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் பறித்து அந்த அடிமாட்டு விலைக்கு நிலத்தை எல்லாம் வாங்கி அபகரித்து கொண்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு வந்தபோது ராகுல் காந்தி எடுத்த முயற்சியின் விளைவாக நில கையகப்படுத்தல் எடுத்த சட்டத்தை நிறைவேற்றும் போது மறுவாழ்வு, மறு குடியமர்த்தல் போன்றவற்றையெல்லாம் உறுதி செய்து விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டத்தை இயற்றிய போது இன்றைக்கு புறக்கடை வழியாக ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகளின் உரிமைகளை பறிக்கிற, விவசாயிகளை வயிற்றில் அடிக்கிற செயலாக இன்றைக்கு 70% நில உடைமையாளர்களுடைய ஒப்புதல் இல்லாமலேயே தனியார் துறைக்கு தாரை வார்க்கிற முயற்சியிலே பாஜக ஈடுபட்டிருக்கிறது. இல்லை, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய் என்பது அவருக்கே தெரியும். அரசியல் காரணத்துக்காக பேசுகிறார். காரணம், இது இண்டஸ்ட்ரியல்ஸ் இதில் வந்து நிலம் கையகப்படுத்துவதிலே முதல்ல இருப்பக்குள்ள சில சிக்கல்கள் இருந்து அந்த சிக்கல்களை சரி செய்வதற்காக இப்போ போட்டிருக்கோம். ராகுல் காந்தி என்ன சொன்னாரோ, அது என்னெல்லாம் அவர்களுடைய விவசாயிகளுக்கு பாதுகாப்பு உள்ளதாக சொன்னாரோ அதே லைனில் இன்னும் அதிகமான உரிமைகளோட இந்த சட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். அதில் பிராக்டிக்கலாக வந்து நில உடைமைதாரர்களுக்கும் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் இதில் இருக்கக்கூடிய கையகப்படுத்துதலில் ஏற்பட்ட சில சிக்கல்களையும் சரி செய்வதற்காக சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு, அதுவும் அவர்களுடைய ஒப்புதலோடு. ஆக இந்த சூழ்நிலையில் இதை அரசியல் காரணங்களுக்காக பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு. விவசாயிகளுடைய விஷயங்களை ஒரே மாதிரியாக அடிமாட்டு விலைக்கெல்லாம் வந்து பழைய காலத்துல பேசப்பட்ட விஷயங்கள், நடந்த விஷயங்கள் இப்ப அப்படி இல்லவே இல்லை. இந்த இடத்துல பிரதான உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தை கேட்பது, அவர்கள் விவாதத்துக்கு உட்படுத்துவதில், விவாதத்திற்கு வெளியே வைப்பது போன்ற நடவடிக்கைகளை தாண்டி பிற கட்சிகளோட கருத்து, மாநில பிராந்திய கட்சிகளோட கருத்துக்களை கேட்பதற்கான வழிகள் இது போன்ற அவசர சட்டங்களை கொண்டு வரும்போது மூடப்படாதா? இல்லை, இதற்கு முன்னால் அவசர சட்டம் கொண்டு வருவது காரணம் என்ன? பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவதற்கு இந்த மசோதா எடுக்கப்படுகிறது. பாராளுமன்ற நடைமுறைகள் என்ன? முதல்ல மசோதா எல்லா கட்சிகளுக்கும் விநியோகிக்கப்படும். அதற்கு பின்னால அலுவல் கமிட்டி கூடி என்றைக்கு இதை வைக்கலாம் என்று சொல்லும். அலுவல் கமிட்டியிலே கட்சிவாரி பிரதிநிதித்துவத்தில் யார் யாருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு என்று தரப்படும். அதற்கு பின்னாலே அவ்வப்போது கேட்கின்ற கேள்விகளுக்கு அந்த கேள்வியினுடைய இதை பொறுத்து சபாநாயகர் உரிமை கொடுப்பார். இதையெல்லாம் மீறி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு, இதையெல்லாம் மறுத்து விட்டு, இந்த பாராளுமன்றத்தை முடக்கி விட்டு, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அவசர சட்டத்தை கொடுக்கின்ற போது உரிமைகள் பறிக்கப்பட்டது, பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை, மாநில கட்சிகள் வந்து கருத்து கேட்கப்படவில்லை. இது நியாயமான இல்லை. இல்லை, தனியார் துறையும் அரசும் சேர்ந்து நிலத்தை கையகப்படுத்துகிற ஒரு திட்டத்திற்கு வந்து 70% ஒப்புதல் பெற வேண்டும் என்று இந்த நில கையகப்படுத்தல் சட்டத்தில் இருக்கு. அந்த விதியை ரத்து செய்வது விவசாயிகளை பாதிக்குமா பாதிக்காதா? இதெல்லாம் வந்து நீங்க வந்து விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற செயலாகத்தான் நிச்சயமா இருக்கு. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு என்ன குரோனிக் கேபிட்டலிசம் என்று சொல்லப்படுகிற கார்ப்பரேட் வர்த்தக நிறுவனங்களுக்கு அரசினுடைய பாலிசி விஷயங்கள் போல தனி விவாதம். என்னுடைய அடிப்படையான கேள்வி, அந்த இவ்வளவு மாற்று கருத்துக்கள் இருக்கும்போது அந்த விவாதத்திற்கு காங்கிரஸ் கட்சியை முன்வந்து ஏன் வரவேற்பு? இதை நில கையகப்படுத்தல் சட்டத்தை பற்றி காங்கிரஸ் கட்சியோடு மாநிலங்களவையிலேயோ மக்களவையிலேயோ இது விவாதிக்கப்படவே இல்லை. யாருக்கும் சொல்லாமல் திடீரென்று இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை இன்னைக்கு பாஜக அரசு எடுத்திருக்கு. இல்லை, இப்போ கோபண்ணாவுகிட்ட கேட்குறேன், அவங்க கட்சியினுடைய எம்பிகள்கிட்ட அவர் கேட்கட்டும். இந்த சட்டம் பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தா இவ சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் செஞ்சிருக்கலாம்ல. அப்படி செய்திருந்தால் இந்தந்த விஷயங்கள் இந்த அரசு இதிலே வந்து விவசாயிகளுக்கு பாதகமாக இருக்கிறது, இதை நீக்காவிட்டால் காங்கிரஸ் போராடும் சொல்லியிருக்கலாம்ல. விவாதத்துக்கே வராமல், விவாதத்துக்கு அனுமதிக்காமல், விவாதத்தை தடை செய்துவிட்டு, பாராளுமன்றத்தை முடக்கிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு பின்னாலே அவர்களுக்கு சாதகமாக விஷயம் என்ன விஷயம்? இப்ப எதிர்க்கட்சிகள் விவாதத்துக்கு வரலன்னா ஆட்சேகரமான விஷயங்களை கைவிடுவதற்கு பாரதிய ஜனதா ஏன் தயாராக? நிச்சயமாக தயாராக இருக்கிறது. அதற்கு ஒரு விவாதம் வேணும்ல. இந்த டிவி மூலமாக
மோடிக்கு சொன்னா அது நடக்குமா? எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும், யார் சொல்லணுமோ அங்க சொல்லணும். இப்ப இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு வரப்போகுது. பாராளுமன்ற கூட்டுக்குழு உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க, உங்களுடைய டிஸ்கஷன் நடத்துங்க. அப்ப இந்த கருத்து ஒருவேளை அரசு ஏற்றுக்கொள்ளாமல் போகுமானால் மக்கள் மத்தியில் அரசுக்கு எதிரான நிலைப்பாடு வரும் இல்லையா? நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் என்பது எதேச்சதிகாரமான ஒரு நடவடிக்கை. அந்த மிருகபலம், அதாவது மக்களவையில் இருக்கிற மிருகபலத்தை கொண்டு சில முடிவுகளை எடுப்பதற்கு இந்த அரசு முயற்சிக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த அரசை பொறுத்தவரை சாத்வி நிரஞ்சன் ஜோதி, சாக்ஷி மகராஜ் போன்றவர்கள் அதாவது சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற வகையில் கருத்துக்கள் கூறும்போது நாடாளுமன்றத்தில் அதற்கு நாங்கள் விவாதம் எழுப்பப்பட்டு அதற்கு பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்கிற போது அது அதுக்குரிய முன்னுரிமை கொடுக்கத்தான் முடியும். அதாவது பாராளுமன்றம் கொடுத்த வாய்ப்பை, ராஜ்யசபா கொடுத்த வாய்ப்பை, லோக்சபா கொடுத்த வாய்ப்பை தட்டி கழித்து விட்டு அதிலே பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இன்றைக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று சொல்வது மக்கள் புரிந்து கொள்வார். ஒன்று. இரண்டாவது, இவர் சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லப்பட்டு இவங்க நோக்கம் பதில் அல்ல, பிரதமரை அவமானப்படுத்த வேண்டும். அதாவது ஒரு விஷயம், அடுத்த நாளைக்கு பதில் சொல்லுகிறார். பதில் சொன்னதுக்கு அப்புறம் 10 நாளைக்கு பாராளுமன்றம் முடக்குறாங்க. அமைச்சர் மன்னிப்பு கோருகிறார், கட்சி கண்டனம் தெரிவிக்கிறது. இது அதாவது இந்த மசோதாக்கள் முக்கியமா இல்ல இந்த ஒரு விஷயம் மட்டுமே முக்கியம்? அது அன்னைக்கு நடந்து கடந்து போகின்ற விஷயம். அதை பெரிய ஆயுதமாக எடுப்பதன் மூலமாக இந்த மசோதா மீது மக்கள் மீது எந்த கூட்டத்தில் எப்படி பேசுவது, எந்த உடை உடுத்துவது என்பதிலே முன்னாலேயே பயிற்சி பெற்று தயாரிப்போடு வருகிற நரேந்திர மோடி அந்த தயாரிப்பை நாடாளுமன்றத்துக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பயிற்சியை பார்த்து ரசிக்கலாமே, ஏன் செய்ய மாட்டாங்க? அந்த பயிற்சி ராகுல் காந்தி செஞ்சு ராகுல் காந்தியால செய்ய முடியல. பயிற்சி முக்கியம் இல்ல, மக்கள் நலத்திட்டங்கள். இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இது உங்க விருப்ப செய்திக்கான பகுதி, உங்களுடைய விருப்ப செய்தி. அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து பொதுவாக விடுதலை புலிகள் அந்த அடிப்படையில் தான் பேசுவோம். ஆனால் இன்றைக்கி இந்து பத்திரிகையில் ஜே பாலசுப்ரமணியம் என்கிற இணை பேராசிரியர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், நம்முடைய மறதியின் வரலாறு என்று சொல்லி மலையக தமிழர்களுடைய வாழ்வுரிமை, அவர்கள் அங்கே பட்ட துன்பங்கள், குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது போன்றவற்றையெல்லாம் மிக அற்புதமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நீண்ட நாட்களாக உண்மையிலேயே நாமெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட ஒரு விஷயம். பொழுது விடிந்து பொழுது போனால் இலங்கை தமிழர் பிரச்சனையை மட்டுமே பேசி தமிழ்நாட்டு மக்கள் அரசியலில் அது பெரிய ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அவர்களால், குறிப்பாக விடுதலை புலிகளால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் அதிகம். நமது நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை நாங்கள் இழந்தோம். அதுபோல் பல இழப்புகள் அந்த விடுதலை புலிகள் அமைப்புகளால். ஆனால் மலையக தமிழர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க. அவர்களை இங்கிருந்து போன தாழ்த்தப்பட்ட மிக மிக பின்தங்கிய ஜாதியைச் சேர்ந்தவர்கள் பிழைப்புக்காக தேயிலை தோட்டங்களிலே தொழிலாளர்களாக போன கள்ளத்தோணிகள் என்று இழிவுபடுத்தியவர்கள் 1947 பிப்ரவரியில் இலங்கை சுதந்திரம் பெற்றதுமே முதல் பேரிடி இந்த மலையக தமிழர்கள், இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று கருதப்படுகிற அவர்களுடைய குடியுரிமையை ரத்து செய்வதற்கு இந்த இலங்கை தமிழர்களுடைய தலைவர்களாக இருந்த பொன்னம்பலம், செல்வா போன்றவர்களெல்லாம் காரணமாக இருந்தால், அந்த உரிமை பறிக்கப்பட்ட போது, குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட போது அவர்களுக்கு ஆதரவாக பேசாமல் அன்றைக்கிருந்த சொல்லுகிறார்களே சிங்கள அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை ஆதிக்கம் செலுத்தியவர்களே இவர்கள்தான் அந்த அரசாங்கத்துக்கு மூளையாக செயல்பட்டார்கள். இப்படியெல்லாம் செய்த அந்த தமிழர்கள், அது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன்ற அவர்களை பற்றி தமிழ்நாட்டில் யாரும் பேசுவதில்லையே என்கிறவங்க. அங்கே 3 தமிழர் இருக்காங்க, இந்திய தமிழர்கள் இருக்காங்க, இலங்கை தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் பேசுகிற மூர் என்றப்படுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க. ஆக 50 லட்சம் தமிழர்களில் 15 லட்சம் தமிழர்கள் மலையக தமிழர்கள். அவர்கள் உரிமையை பற்றி ஏன் பேச தமிழ்நாட்டிலே முன்வரவில்லை? ஊடகங்கள் அதற்கான முக்கியத்துவத்தை வழங்கவில்லை என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு இந்து பத்திரிகைகளின் கட்டுரை எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது. இல்லை, விவாத நேரம் இல்லாதனால நம்ம உங்க கருத்தை அதை பதிவு செஞ்சுக்கலாம். உங்களுடைய விருப்ப செய்தி. இன்றைக்கு புத்தாண்டில் 164 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி உண்மையிலே நெஞ்சு வலுக்கின்ற ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. கடந்த ஆண்டை விட 22 கோடி ரூபாய் அதிகம் என்கின்ற விஷயமும் கூட இன்னும் அதிகமாக நமக்கு இதில் ஒரு வருத்தத்தை சேர்க்கிறது. 6800 கடைகள் இருப்பதாக ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது. பள்ளிகளினுடைய எண்ணிக்கையை விட அது ஜாஸ்தியாக இருக்கிறது.
சனி ஞாயிறுகளில் 80 கோடியும் சாதாரண நாட்களில் 50 கோடி ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியான இந்த புள்ளி விவரங்கள் அடுக்கடுக்காக போகின்ற புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைமை மதுவை நோக்கி போயிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் இதில் ஈர்க்கப்படுகிறார்கள். நாள்தோறும் புதிய புதிய எண்ணிக்கையில் இதில் சேருகின்ற செயல்பாடுகள் இருக்கிறது என்பது உண்மையிலேயே சமூகத்தை பற்றிய சிந்தனை உள்ள அக்கறை உள்ளவர்களுடைய நெஞ்சிலே இடியாக விழுகிறது. ஒன்று. இரண்டாவதாக, இன்றைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் குற்றங்கள் இவற்றுக்கெல்லாம் இந்த மது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருப்பதாக பல்வேறு புள்ளிவிவரங்கள் கொடுக்கின்றன. அது மட்டும் இல்லை, உடலுக்கு மிகப்பெரிய தீங்கு. அரசாங்கம் ஹெல்த்துக்காக நிறைய செலவு பண்ணுகிறது. ஆனாலும் அதைவிட அதிகமாக இந்த மதுவினால் தீமை ஏற்படுகிறது. குடும்ப உறவிலே பெரிய சிக்கல்கள், பணமும் அதனால் வீணாகிறது. இந்த சூழ்நிலையில் நான் என்னுடைய இதே மாதிரியான பொது விஷயங்களில் விவாதிக்கப்படுகின்ற விஷயங்களில் மது அரக்கனை ஒழிப்பதற்காகவும், அதாவது மது என்கின்ற மதுவை ஒழிப்போம், குப்பையை ஒழிப்போம் என்ற 2 செய்திகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மதுவை ஒழிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மதுவுக்கு குறைந்தபட்சம் புதிய வகையில் இளைஞர்கள் போய் சேராமல் அந்தந்த குடும்பங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என மக்கள் அந்த புள்ளிவர்களை கூடுதல் புள்ளி வரும். 13 வயதுக்கு குறைவாக மது அருந்துவோருடைய சதவீதமும் கணிசமான அளவு கடந்த ஆண்டு இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கு. பள்ளிகளில் கூட குடிக்கிட்டு 13 வயசு குறைவாக இருக்கவங்களோட பெருமளவு அதிகரிச்சிருக்கின்றது. இன்னும் கவலை தரக்கூடிய புள்ளி வரும். மத்திய கொள்கை குழு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு வெங்கையா நாயுடு நேற்று சென்னையில் செய்தியாளர்கிட்ட பேட்டி அளிச்சிருக்காரு. பொதுவாக இந்த திட்ட கமிஷனுக்கு மாற்றான அந்த புதிய அமைப்பு பற்றி பல்வேறு தளங்கள் விவாதங்களும் செய்தித்தாள்களில் செய்திகளும் வந்திருக்கு. செய்தித்தாள் வந்து செய்தி பார்த்து விவாதத்துடலாம். ஆங்கிலத்தில் இந்த அமைப்புக்கான பேர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு வச்சுருக்காங்க. நிதி ஆயோக் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவுக்கு மத்திய அரசு சொல்லக்கூடிய விளக்கமாக எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கிறத பார்த்தா அது மத்திய கொள்கை குழு. ஏற்கனவே இருந்தது திட்டக்குழு, இது கொள்கை குழு. கொள்கை குழுனா திட்டங்களை யார் தீட்ட போகிறாங்க, திட்டங்களை யார் செயல்படுத்த போகிறாங்க, திட்டங்களை யார் ஆய்வு செய்ய போகிறார்கள், திட்டங்களை யார் கண்காணிக்க போகிறார்கள் என்று பல பிரச்சனைகள் வருது. ஆக இவர்களுக்கு வந்து என்னென்னா சிலவற்றை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. தேசிய அடையாளங்களை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய கனவு வந்து 1927 சுதந்திரம் பெறாத முன்னாலேயே சோவியத் யூனியன் அங்கே 5 ஆண்டு திட்டங்களுடைய வெற்றிகரமான செயல்பாடுகளை பார்த்தவர் 1938 நேதாஜி தலைமையில் நேஷனல் பிளானிங் கமிட்டி வந்து அதற்கு பிறகு அவர் வந்து அந்த வரலாறு இல்ல அதுக்கு பிறகு வந்து என்னுடைய கேள்விதான், நான் எப்படி தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியா அப்படிங்கறதுக்கான அடையாளமாக இல்லை அர்த்தமாக நீங்க எதை பாக்குறீங்க? இல்ல அவர்கள் வந்து இதை வந்து என்னன்னா இந்த பிளானிங் கமிஷனை இருக்கக்கூடாது, அதை வந்து நீக்கணும், அது புதிய அமைப்பு உருவாக்கணும். புதிய அமைப்பு உருவாக்குறப்போ பல குழப்பங்கள் இருக்குது. இந்த திட்ட கமிஷன் என்பது பல குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா அந்த திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் மகலானிபிஸ் என்றவர் இன்னும் பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஜவஹர்லால் நேருடைய கனவை லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காகவே அவர்கள் திர்லோக் சிங் போன்றவர்களெல்லாம் அந்த அமைப்பில் இருந்து, நந்தா போன்றவர்கள் பல அறிஞர் பெருமக்கள், பொருளாதார நிபுணர்கள், அது வந்து அரசியல் சார்பற்ற கலப்பற்ற ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போ இதில் வந்து முதலமைச்சர்கள்லாம் அதில் எப்படின்னா அந்த பிளானிங் கமிஷனில் ஒரு டிராஃப்ட் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு அது வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்று சொல்லப்படுகிற முதலமைச்சர்கள் பங்கேற்கிற அந்த கூட்டத்துக்கு போய் பரிசீலனைக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அப்புறம் தான் இறுதி அறிக்கை தயாரிக்கப்படும். அந்த நடைமுறைகளெல்லாம் இந்த அமைப்பில் இருக்கான்னு தெரியல. ஏதோ வகையில் எல்லாவற்றையும் சென்ட்ரலைஸ்டாக, அதாவது எல்லாவற்றையும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து எல்லாவற்றையும் செய்துவிடலாம் என்கிற வர்த்தக நிறுவனங்களுக்கு, கேபிட்டலிஸ்டுக்கு, முதலாளித்துவ சக்திகளுக்கு ஆதரவான ஒரு அமைப்பாக மாற்றுகிற முயற்சியில பாஜக ஈடுபட்டு சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸ்னு இது கோபண்ணா இதை சொல்றாரு. ஆனா பாரதிய ஜனதா தரப்பிலும் மத்திய அரசு தரப்பிலும் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது ஒரு கூட்டாட்சித்துவத்தினுடைய புதிய அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க டீசென்ட்ரலைஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. இதில் எது சரி? இல்லை, இப்போ கோபண்ணாவுடைய விஷயங்களில் ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஜவஹர்லால் நேருனுடைய எண்ணத்திலே ஏற்பட்ட அந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக, மாற்றாக, விரோதமாக இந்த திட்டம் கொண்டு வரப்படுவதாக அவர் சொல்லுகின்ற கோபம் எனக்கு புரிகிறது. ஏனென்றால் இந்த அடிப்படையிலே தான் காங்கிரஸ் இதை எதிர்க்கிறது. ஏன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி டெல்லியில் நடந்த முதலமைச்சர்கள் மாநாட்டில் அத்தனை பேரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள்.
இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு, சிஎம் வந்து டைரக்ட் பார்ட்டிசிபெண்ட், மாநிலங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கு ஏற்பட்ட திட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சப் கமிட்டி அது ரீஜனல் வைஸான திட்டங்களை தீட்டுகின்றது. இப்படி அவர்களை டேக்கிங் இன்டு கான்ஃபிடன்ஸாக செய்வது இதுவரை செய்யப்படவில்லை. ஆகவே செய்யப்படுகிறோம் என்று சொல்லி பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள், இடதுசாரிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் இவர்களும் ஆதரித்தார்கள். இவர்கள் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நேருவின் விசுவாசத்தை காண்பிப்பதற்காக இது வந்து திட்ட கமிஷன் கொண்டு வந்தது மட்டும்தான் மாற்றாக சொன்னார்கள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 67 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த சூழ்நிலை என்ன? அன்றைக்கு வந்து இவர்கள் சொன்ன மாதிரியே சோவியத் யூனியனுடைய மாடலில் நேரு வந்து ஒரு சோசியலிஸ்ட், அதனால் அதை ஏற்றுக்கொண்டதில் எந்த தவறுமே இல்லை. அதற்கு பின்னால் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் தான் இதை வந்து அது வந்து ஒரு பெரிய எக்கனாமிக்கல் குரோத்தாக வளமுள்ள பகுதியாக மாற்றி அதன் மூலமாக இந்திய ஏழை மக்களுடைய துயர் துடைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நினைத்தது. அதிலையும் தவறு இல்லை. ஆக ஒவ்வொரு விஷயமாக அவர் செய்ததிலே தவறில்லை. ஆனால் காலம் மாறிவிட்டது. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் முழுவதும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே பலன் தராது. ஏன்னா இன்றைக்கு சீனாவோடும் நாம் வந்து அமெரிக்காவோடும் போட்டி போட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகின்ற போது ஒன்று. இரண்டாவது, நேஷனல் இது டெவலப்மெண்ட் கவுன்சில், இன்டர் ஸ்டேட் கவுன்சில், இந்த மாதிரிலாம் இருந்தது. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி அல்ல, அது கூட்டப்படவே இல்லை காங்கிரஸ் கட்சியில். அதே மாதிரி இந்த இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டுக்காக இருக்கக்கூடிய கவுன்சில், நேஷனல் கவுன்சில் இருக்குல்ல, அந்த கவுன்சில் இது கான்ஸ்டியூஷனல் பாடி, அதுவுமே அந்த டிஸ்பியூட்டுகளுக்கெல்லாம் பெரிதாக பயன்படலாக ஃபைனான்ஸ் கமிஷன் என்று ஒன்று இருந்தது. அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் தான் மாநிலங்களிலே இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணத்தை கொடுத்துச்சு. இந்த பிளானிங் கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷன்ங்கிற கான்ஸ்டியூஷனல் பாடியை பின்னுக்கு தள்ளியது, டிமினிஷ் பண்ணது. இவை வந்து மாநிலங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தியது. சென்ட்ரலைஸ்டு ஸ்பான்சர்டு ஸ்கீமா எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் கொண்டாந்தாங்க. மாநிலங்களுக்கு இது தேவையா இல்லையா என்பதை கருத்திலே கொள்ளவில்லை. அவர்களுடைய பங்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அனிமல் ஹஸ்பண்டரி என்று ஒரு இது கேரளாவுக்கு தேவையில்லை 500 கோடி ரூபாய். நான் முடிக்கிறேன், நீங்க பதில் நிறைய சொல்லுங்க. ஆக இன்றைக்கு மாநில முதல்வர்கள் வந்து நரேந்திர மோடி, டீம் இந்தியா, மாநில முதல்வர்கள் மற்றும் பிஎம், மாநில இது பிஎம் மற்றும் கவுன்சில், பிஎம் மற்றும் அதிகாரிகள், மாநிலங்களுக்கான சப் கமிட்டி, எக்ஸ்பர்டைஸ், கல்லூரி, இது இப்படியே பல்வேறு தனித்தனியான அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இந்த நித்தி ஆயோக் இருந்தா கூட அது எல்லா இடத்துலயும் பிரதமர் பிளஸ் இன்னொருவர், பிரதமர் பிளஸ் எப்படி டீசென்ட்ரலைஸ்டான விஷயமா இருக்க முடியும்? இல்ல, ஒரே ஒரு விஷயம். அதாவது ஃபைனான்ஸ் கமிட்டி என்பது கடந்த காலத்திலே ஆர்டிகிள் 282 மூலமாக ஒரு சட்டபூர்வமான அமைப்பு. ஆனால் ஃபைனான்ஸ் கமிட்டி பின்னுக்கு தள்ளப்பட்டு பிரதமரும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இருந்த ஒரே காரணத்துக்காக பிளானிங் கமிஷன் முன்னிறுத்தப்பட்டது. பிளானிங் கமிஷன் அது இஷ்டத்துக்கு போடும். அதில் வந்து இந்த முதல்வர்களுடைய கருத்தொற்றுமை என்பது மேண்டேட்டரி கிடையாது, அது வந்து ஃபார்மாலிட்டியாக இருந்தது. கடைசியில் அது செய்யப்படாமலே போச்சு. எனவே இது திணிக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள். முதலமைச்சருடைய கருத்து மேண்டேட்டரிங்கிறதுக்கான தெளிவான கூற்றுகள் இல்ல. அதுல இல்ல, இதுல டீம் இந்தியால இது கன்சல்டேஷன் முதல்வர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். எங்களுக்கு எதிரான கருத்துள்ள முதல்வர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் 18 டிசம்பர் 1952 டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பேசுகிற போது இந்த முதல் 5 ஆண்டு திட்ட அறிக்கை அந்த தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு முன்மொழிக்கிறப்போ அவர் பேசுகிறார். அதாவது we should acknowledge it without any hesitation that for the first time we have got before us valuable information. பல ஆய்வுகளை நடத்தி திட்ட கமிஷன் ஒரு 15-16 மாதங்கள் இந்த நாட்டில் புள்ளி விவரங்கள் எல்லாம் வந்து பல அமைப்புகள் மூலமாக சேகரிக்கப்பட்டு இந்த நாட்டுக்கு அது ஒரு நிபுணர் சார்ந்த அமைப்பு, பொருளாதார வல்லுநர்கள் சார்ந்த அமைப்பு, அது அரசியல் அமைப்பு அல்ல. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? அதுல முதலமைச்சர்களை கொண்டு வந்து உறுப்பினர்களாக்கி அரசியலாக்க பார்க்கிறீர்கள். அதற்கு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கு. இந்த பிளானிங் கமிஷன் ஒரு டிராஃப்ட் ஸ்டேட்மெண்ட்டை தயார் செய்து அதை ஒப்புதல் பெறுவதற்கு தான் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு போகுமே தவிர முதலமைச்சர்கள் இதுல வந்து பங்கு வகிக்க முடியாது. இந்த இடத்துல போதிய வாய்ப்பு மாநிலங்களுக்கு வழங்கப்படவில்லை. கடந்த காலங்களில் போதிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை. என்டிசி கூட்டத்தை கூட்டவே இல்லை. கூட்டி வந்தாலும் முதலமைச்சர்கள் பேசும்போது பெல் அடிக்கிறது, இந்த சம்பவங்கள் நடந்ததனுடைய விளைவு இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணியா இருக்கலாமா? இல்ல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டம் வந்து முதல்ல நாங்க உருவாக்கி அதை வந்து ஒரு இயங்குகிற அமைப்பாக தான் நாங்க செஞ்சிருக்கோம். இந்த குற்றச்சாட்டெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு அவர் பேசுகிறார் ஷியாம் பிரசாத் முகர்ஜி, the planning commission report is like the Mahabharata. You can get anything you like in it. Socialism is there, capitalism is there, private sector is there,
எவ்ரிதிங் இஸ் தேர் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியெல்லாம் வந்து எல்லோரையும் இணைத்து உள்வாங்கி கருத்தொற்றுமை ஏற்படுத்தி 65 ஆண்டுகளாக நீங்கள் பார்க்கிற இந்தியா, இந்த வளமான இந்தியாவை உருவாக்கிய நிர்மாணித்த அந்த அமைப்பை டிஸ்மேண்டில் பண்றீங்களே, புதிய அமைப்பு அந்த பழைய அமைப்பிலிருந்து எப்படி வேறுபட்டதுன்னு முயற்சிக்கிறீங்களே தவிர அதுல வந்து ஒண்ணுமே இல்லையே. வேறுபாடு கோபண்ணாவோட கேள்வி மட்டும் இல்ல, இதை பற்றி கேட்கிற பல்வேறு தரப்பினோட கேள்வி அதுதான். திட்ட கமிஷன்ல இருந்து இந்த நித்தி ஆயோக் எந்த இடங்களில் வேறுபட்டு நிற்கிறது? இல்ல, ரெண்டே கருத்து தான். அதாவது பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளும் கண்மூடித்தனமாக இதை வந்து திட்ட கமிஷனை அபாண்டன் பண்ணது அல்லது மாற்றியதை எதிர்க்கிறார்கள். இவர்கள் நேரு மீது இருக்கிற விசுவாசத்தின் காரணமாக எதிர்க்கிறார்கள். ஏன்னு சொல்றேன்னா, செல்போன் வந்துச்சு, வருங்கிற போது செங்கல் மாதிரி வந்துச்சு. இன்னைக்கு வந்து கையிலே காண முடியாத அளவுக்கு இருக்கு வளர்ச்சி. செங்கல் மாதிரி கொடுத்து அந்த செங்கோல் அதில் இருந்து அதனுடைய பாரம்பரியம் போச்சு, அதனுடைய இது போச்சுன்னு சொல்லி அதை தூக்கி பையில வைத்துக் கொள்கிற நிலைமை இல்லை, வளர்ச்சியை நோக்கி போகிறோம். இப்போ திட்ட கமிஷனுடைய பிரச்சனைகள் என்ன? திட்ட கமிஷன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மற்றும் ஃபைனான்ஸ் கமிஷன். இதில் ஃபைனான்ஸ் கமிஷன் பின்னுக்கு தள்ளப்பட்டது. மற்ற ரெண்டுமே 10 ஆண்டு காலமாக கூட்டப்படாமல் சும்மா தான் இருக்கு. திட்ட கமிஷன் வந்து மாநிலங்களுடைய பிரச்சனை என்ன? மாநிலங்களுடைய பிரச்சனை திட்ட கமிஷன் ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ப்ரோக்ராமா போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அது மாநிலங்களுக்கு தேவையா என்பது தெரியாது. பல்வேறு மாநிலங்களில் பைனான்சியலாகவும் பாலிசி வைஸாகவும் டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்தது. தன்னுடைய மாநிலத்துக்கு இப்ப டெய்லர் மேடு இல்ல, அந்தந்த பகுதிக்கு இப்ப இந்த நிதி ஆயோகினுடைய சிறப்பம்சம் 2 தான். ஒன்று, மாநிலங்களுடைய முதல்வர்கள் மாநிலங்களுடைய தன்மை முழுக்க எடுத்துக் கொள்ளப்பட்டு விவாதிக்கப்பட்டு எடுப்பானோம். ஆக இந்த மாநிலத்துக்கு இந்த திட்டம் ஒன்று. இரண்டாவதாக இந்த கமிட்டிகள் வந்து இந்த கமிட்டிகள் போடப்பட்டு கமிட்டிகள் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு கமிட்டியாக இருக்காது. சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்டேட் ஸ்பான்சர்டு திட்டங்களை அங்கிருந்து செய்கின்ற விஷயமாக இருக்காது. மாநிலங்களுடைய தனிப்பட்ட திறமையோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க மாநிலங்களை தேவையை ஒட்டி, அதாவது பாட்டம் அப் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியால இதுவரையிலே முதல்வர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்ப சொல்றாரு பிளானிங் கமிஷன் எக்ஸ்பர்ட் கிடையாது, இப்பதான் எக்ஸ்பர்ட் கொண்டு வரோம். இப்பதான் எக்ஸ்பர்ட் வராங்க. எக்ஸ்பர்ட் இல்லையா? அதாவது மான்டேக் சிங் அலுவாலி எக்ஸ்பர்ட் கிடையாது. போடுகின்ற திட்டம் மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டது, மாநிலங்களுடைய தேவை அனுப்பப்படவில்லை. ஏன் மற்ற மாநில முதல்வர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்? எல்லா மாநில முதல்வர்களும் வரவேற்பதற்குரிய காரணம் என்ன? அதை சொல்ல இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு அவரோட பதில் கேட்கலாம். நேரு கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிற காரணத்தினாலே பாரதிய ஜனதா அரசு இதை மாற்ற முயற்சிக்கிறது, அந்த பெயரை அங்கிருந்து எடுக்க முயற்சிக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கும் போது அதை இன்னும் முழுமையாக காங்கிரஸ் அரசாங்கம் செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். இப்போ திட்டக்குழு அமைக்கப்பட்ட காலம் வேறு. அன்றைக்கு வந்து முதன்மை பொறுப்பு பொதுத்துறை நிறுவனங்களிடம் இருந்தது. அன்றைக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்களுடைய வளர்ச்சி என்பது ஜவஹர்லால் நேருடைய சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டிக்கு கிரியேட்டிங் வெல்த் ஈக்குட்டபிளா சமமாக பிரித்து கொடுப்பது என்கிற அடிப்படையில் அன்றைக்கு ஆவடியில் அவர் பேசிய பேச்செல்லாம் அப்படி தான் இருந்தது. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, இன்னைக்கு புதிய பொருளாதார கொள்கை டாக்டர் மன்மோகன் சிங் அறிமுகப்படுத்திய பிறகு அந்த 91 கிட்டத்தட்ட அதில் தான், அந்த பாதையில் தான் பாஜக உள்பட யார் ஆட்சி செய்தாலும் இனி இது போன்ற கொள்கையின் அடிப்படையில் தான் செயல்பட முடியும்னு ஒரு நிலை ஏற்பட்டு. இன்னைக்கு அந்த பிளானிங் கமிஷன் சொல்றேன், அந்த பொருளாதார கொள்கை வந்தா கூட நேருனுடைய அடிப்படை கட்டமைப்பு இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இன்னைக்கு இருக்கு. அந்த பிளானிங் கமிஷனை இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் திருத்தி அமைக்கலாம், மாற்றி அமைக்கலாம், ரீஸ்ட்ரக்சர் செய்யலாம். முற்றிலுமாக அப்புறப்படுத்துவது என்பது அது ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு செயல் ஒன்று. ரெண்டாவது, அதிகார குவியல். இன்றைக்கு நரேந்திர மோடி கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பாகவே அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக தன்னை கருதாமல் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக கற்பனையாக நினைத்து கொண்டு ஒரு அதிகார குவியலை, அதிகார மையத்தை தன் அலுவலகத்தில் ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இன்றைக்கு இருக்கிற முதலாளித்துவ சக்திகள், வர்த்தக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உதவி செய்வதற்கு தடையாக இருக்கிற பல அமைப்புகள் வந்து அது நீக்கப்படுகின்றன. அப்படி நீக்கப்படுகிற அமைப்பில் பிளானிங் கமிஷன் இன்னைக்கு வந்திருக்கிறது. இப்போ வந்து லேண்ட் அக்யூசேஷன், என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் இருக்க, இதுக்கெல்லாம் வந்து வளர்ச்சிக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி, வளர்ச்சின்னா என்ன, முதலாளித்துவ சக்திகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தடையாக இருப்பதனால
அந்த சட்டத்தை திருத்துவது, அவை முற்றிலுமாக அது வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள் பிரதமர் அலுவலகத்தின் கட்டுப்பாடு வைப்பது. முன்ன எம்பவர்டு குரூப் ஆஃப் மினிஸ்டர் என்று ஒரு அமைப்பு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை முடிவெடுப்பதற்காக 3-4 அமைச்சர்கள் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். அதை வந்து நீக்கிவிட்டார்கள். ஆக தன் அலுவலகத்தை மையமாக வைத்து செயல்படுகிற இந்த பிரதமர், இந்த திட்ட கமிஷன் தனக்கு தடையாக இருக்குது. மோடி பிராண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தடையாக இருக்கிற பிளானிங் கமிஷனை இன்றைக்கு அப்புறப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற தாராளமய சூழல்ல மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை நேரடியாக மாநிலங்களில் செலுத்துவதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைக்கற்களை நீக்குவதற்கான வாய்ப்பாக இந்த புதிய அமைப்பை பார்க்கலாம். அதனாலதான் இந்த புதிய அமைப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுதுன்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது சரியா? அது சரி. அதாவது இப்போ நம்ம நண்பர் கோபண்ணா சொன்னார், இந்த பிளானிங் கமிஷனில் வந்து 67 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறதுனால மாற்றம் வேணும்னாரு. அவர் ஒருவேளை திருப்தி அடைந்திருப்பார். இதே விஷயங்களை பிளானிங் கமிஷனுங்கிற பேரில் செஞ்சிருந்தா திருப்தி அடைந்திருப்பார். ஏன்னா அந்த பழைய பேட்டர்ன், சில பேருக்கு அந்த பழைய விஷயங்கள் மீது ஒரு பெரிய விசுவாசம் இருக்கும். அதனால் பிளானிங் கமிஷனுங்கிற பேரை வைத்துக்கொண்டு இதை செய்திருந்தால் ஒத்துக்கொண்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதிகார குவியல்னு சொன்னார். அதிகார குவியல் பிளானிங் கமிஷனிடம் மட்டுமே இருந்த காரணத்தினாலே தான் நிதி ஆயோகே, ஏனென்றால் அத்தனை முதல்வர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். காரணம் அது ஒன்று. இன்னொரு விஷயத்தை சொல்றேன். அதாவது பிளானிங் கமிஷன்ல உள்ள பிரச்சனையே அந்த பணம் பட்டுவாடா செய்கின்ற ரூல் பவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர் இல்லை. ஃபண்டு டிரான்ஸ்பர்ல ஸ்டேட்ல நடக்கிறது இல்லை, பொலிட்டிக்கல் டில்ட் இருந்தது என்பது குற்றச்சாட்டு. பிகே சதுர்வேதி கமிட்டின்னு ஒன்று பிளானிங் கமிஷனே போட்டாங்க. எப்படி பிளானிங் கமிஷன் மாநிலங்களுக்கு திட்டம் போடுவது, பணம் கொடுப்பது என்று சொல்லி அதில் ரொம்ப வெளிப்படையாக சொன்னார்கள், இந்த டிரான்ஸ்பரண்டாக பணம் கொடுக்கணும். அதே மாதிரி சென்ட்ரல்லேருந்து எக்கச்சக்கமான திட்டங்களை அள்ளி வீசி மாநிலங்களுக்கு போட்டு அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பெறக்கூடாது என்று சொன்னார்கள். அவை அத்தனையுமே பிளானிங் கமிஷனில் போடப்பட்டதனுடைய வெளிப்பாடு தான் பிளானிங் கமிஷனை இன்றைக்கு மாநில முதல்வர்கள் வரவேற்கிறார்கள். மோடி அவர்கள் இதை பற்றி ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு உதாரணம் சொன்னார்கள். மாநில முதல்வராக இருந்த காரணத்தினாலே அவர் ஒவ்வொரு தடவையும் இந்த திட்ட கமிஷனுடைய கூட்டங்களுக்கு போய் அப்பியர் ஆகின்ற போது அங்கே பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அதில் பல்வேறு விஷயங்கள் நடக்கலை. அதில் கிர் ஃபாரஸ்ட்டில் வந்து குஜராத்தில் வந்து சிங்கங்களை பாதுகாக்க வேண்டும், அதற்காக பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார். நிறைய கடிதங்கள் எழுதினார், நிறைய முறை ரெப்ரசன்ட் பண்ணார், தரலை. ஆனால் திட்ட கமிஷன் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், புலிகளை காப்பதற்கு நாங்கள் தருகிறோம். ஏன்னா அப்போ புலியை காப்பதற்கான ஒரு திட்டம் திட்ட கமிஷனில் இருந்தது. எனவே அப்போ தான் மோடி ஒரு இதாக சொன்னார், புலிகள் வந்து செக்குலர், சிங்கம் வந்து கம்யூனலான்னு கேட்டார். எதற்கு சொல்கிறேன் என்றால், மாநில மத்திய உறவுகளிலே திட்ட கமிஷனுடைய பணி என்ன என்பதை மாநில முதல்வராக நேரடியாக பார்த்து அனுபவித்ததன் காரணமாக அவர் வந்து பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார். பிளானிங் கமிஷன் என்கிற வார்த்தை மாறி இருக்கலாம், ஆனால் இன்றைய காலகட்டத்திலே என்ன தேவையோ அந்த தேவையை நோக்கி போவதற்கு இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த நிதி ஆயோக் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறாருங்கிற சொல்றேன். ப்ரோ பீப்புள், ப்ரோ ஆக்டிவ், பார்ட்டிசிபேட், எல்லா மாநிலங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எம்பவரிங் வுமன். இல்ல அந்த 16 அதாவது விஷயம் என்ன சொல்றது எக்ஸ்பிளனேஷன் புரியுது. சொன்னால் இதுவரையிலே ஒரு பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து திட்டங்களை போட்டு அது இங்கே அனுப்பி நம்ம ஒரு பேச்சுக்கே வச்சுக்கோமே, பலன் என்ன கிடைத்திருக்கிறது, குறைவாக இருக்கிறது. பிளானிங் கமிஷன் மீது இருக்கிற குற்றச்சாட்டை விட்டுருவோம், நம்ம போதுமானது விவாதிச்சிட்டோம். இந்த புதிய மாற்றத்தினுடைய அடிப்படை கேள்வியே யாரோ ஒருவர் திட்டம் போட்டு கொண்டு வந்து செலுத்துவார் அப்படிங்கிறது. அந்த விஷயத்திலிருந்தே பேசினா கூட சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், தொழிற்சாலைகளுக்கு, அந்நிய முதலீடுகளுக்கு நேரடியான ஒரு அனுமதி போன்ற பல்வேறு விஷயங்களை பயன்படுத்துவதற்கும் இந்த நிதி ஆயோக்கை பயன்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன இல்லை. அது அதாவது பயங்கள் வந்து வருவது இயல்பு. ஏனென்றால் 5 ஆண்டு திட்டங்களை போட்டோன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய கோட்டிங்ஸை சொன்னார். புதுசாக நாம் அப்போ தான் வந்து விடுதலை பெற்று வருகின்ற போது ஒரு திட்டம் போடுகிறார்கள். இந்த தேசத்தை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு போடுவதை பாராட்டி இருக்கிறார். அன்றைக்கும் நல்ல எண்ணம் தான், அது இன்றைக்கும் நல்ல எண்ணம் தான். ஆனா பலன் தருவதிலே பின்னணி இருக்கிறது. பலன் தருவதிலே இன்றைய தேவை அது அல்ல, இன்றைக்கு மிகப்பெரிய தேவை. அந்த பயம் வந்து அந்த திட்ட கமிஷன் போடுறப்ப இல்ல, காரணம் அது புதுசு. அதற்கு மாற்றாக இப்ப போடுகின்ற போது பயங்கள் வருவது இல்லை. செயல்பாட்டினுடைய அடிப்படையிலே தான் இந்த பயங்கள் விலகி இல்ல. நான் சொல்றேன், இப்போ திட்டக்குழு இருக்கு, திட்டங்களை தீட்டுகிறது. அதுக்கப்புறம் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு போய் முதலமைச்சருடைய ஒப்புதலை பெறுகிறது, அப்புறம் நாடாளுமன்றத்துக்கும் செல்லுகிறது. இன்னொரு பக்கம் இதுக்கு நிதி ஒதுக்குவது வந்து திட்டக்குழு மட்டும் கிடையாது, அதுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு, நிதிக்குழு இருக்கு. ஆக பல அமைப்புகள் செயல்படுகிறது. அதே போல மாநிலங்கள்ல திட்டக்குழு இருக்கு. நீங்க மண்டல குழுன்னு ஒன்று கொண்டு வரீங்க. மண்டல குழு என்பது மாநில உரிமைகளை மறுக்கிற பிளானிங் கமிஷனுக்கு எதிரான ஒரு அமைப்பா,
அதை போல முன்னொன்று சொல்கிறேன், இவர் சொல்கிறார் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, இதில் சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வர்த்தக கார்ப்பரேட் நிறுவனங்களில் இருக்கிற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி ஒரு பதவியை கொடுக்குறாங்க. அதில் டிப்டி சேர்மன் வைஸ் சேர்மன் இருந்தார். ஆக எந்த பெரிய மாற்றமும் இல்லை. எதையோ செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த அமைப்பு மோடி பிராண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு எதிர்ப்புக்கு தடையாக இருக்கிற ஒரே காரணத்தினால இதை டிஸ்மேண்டில் பண்ணணும்னு பண்ணியிருக்கீங்க. அடுத்து 1998 ஜஸ்வந்த் சிங் அவர்கள் சொல்லியிருக்கார், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், திட்டம் சாராத செலவுகள் கூட திட்டக்குழுவினுடைய வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி திட்ட கமிஷனுக்கு இன்னும் அதிகாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். வாஜ்பாய் இதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு இருக்கிறார். நரேந்திர மோடி இந்த உலகத்துல என்னன்னா பெரிய கடந்த காலத்துல நீங்க இந்த மாதிரி உங்களோட அணுகுமுறை இருக்குமே ஆனால், கடந்த காலத்துல இருக்கிற அடையாளங்களை அழிக்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல முடியாது என்பதை லெகசி அவங்க காப்பாற்றினா போதும், அது நாங்க எதிராக இருக்க மாட்டோம். மோடி பிராண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், மக்கள் பிராண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், அதை ஏற்றுக்கொண்டால் மக்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. வளர்ச்சி என்பது மிக அவசியம். அது எந்த வடிவத்தில் வருது அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து நன்றி. மீண்டும் ஒரு புது புத்தகங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.